ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2 கியூட்டீஸும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க. இன்னைக்கு காக்காயே தூக்கிட்டு வந்து போட்டுச்சா எப்படின்னு தெரியலைங்க. கரெக்டா நம்ம குருவிக்கு வச்சிருக்கிற கூண்டு கீழே கிடந்துச்சுங்க. இன்னும் கண்ணு கூட முழிக்கல. சரி கொண்டு போய் சின்ன கூண்டு சும்மாதான் இருந்ததுங்க கோழிது. அதுல கொண்டு போய் விட்டுருக்கிறேன். இன்னைக்கு கண்ணு முழிச்சுன்னா அதே எந்திரிச்சு போய்கிட்டுன்னு சொல்லி ஏடுக்கு ஆஃபீஸ் வந்துட்டு என்னோட வயசை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குதுங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. தலையில இருக்க டேண்ட்ரப்க்கு ஒரு ஹேர் பேக்கை போட்டுட்டு கையோட வாசலுக்கு ஒரு பேக்கை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வாசல் வலிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஸ்டெயினர் யூஸ் பண்ணி தான் வாசல் வலிப்பேங்க. சாயமெல்லாம் பெருசா போட மாட்டேன். மாசத்துக்கு ஒரு தடவை தாங்க வாசல் வலிப்பேன். இந்த கோட்ல இருந்து அந்த கோடு வலிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். ஸ்டெயினர் போட்டு விட்டோம்னா மாசத்துக்கு அப்படியே இருக்குங்க. மழையே வந்தாலும் பெருசா போகாது. அப்படியே இருக்கும் அந்த கலரு. அதுக்காக ஸ்டெயினர் வாங்கிட்டு வர சொன்னதுக்குங்க பழசு பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாராடாக்குது. அது என்னடானா கலரே ஒட்ட மாட்டேன்ருச்சு. சரி ஒட்டுற வரைக்கும் ஒட்டுன்னு சொல்லிட்டு போட்டு வலிச்சு விட்டு இருந்தேங்க. இங்க இருக்கிறதுல எடுத்து வச்சு வலிச்சு மறுபடியும் அதை அரேஞ்ச் பண்ணணுங்க. அதனால சென்டர்ல இருந்து வலிச்சு விட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிடும். அந்த எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சிடலாம் சொல்லி சென்டர்ல இருந்து வலிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா வலிச்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. 4-5 குடம் தண்ணியெல்லாம் வாசல் இழுக்காதுங்க. அளவா 2 குடம் தான் பிடிக்கும். ஆனா இந்த கார்னரு சைட்லிங்க வாசப்படி எல்லாம் இந்த ஓரம் கட்டுறதுக்குள்ள தண்ணி இழுத்துருங்க. நேரமா அதுலயே புடிச்சிரும். நீ போட்டிருக்க ஸ்டெயினர் குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லி நானே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மழை வந்துருச்சுங்க. அந்த டேப்பர் வலிக்கவே சரி நீ ஒரு பக்கம் வந்துட்டே இரு, நான் அதுக்குள்ள வலிச்சு முடிச்சிடறேன்னு கையோட வலிச்சு விட்டேங்க. வாசல வலிச்சுட்டு கையோட ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை கோயில்ல பொது பொங்கல் இருக்குதுங்க. அது ஆடி மாசம் தான் வைப்பங்க. அதுக்கு போறதுக்கு தாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது நைட்டே எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் தொல்லை இருக்காதுங்க. காலையில எதையாவது ஒண்ணு மறந்துடுவோம் அவசரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. தேங்காய் விளக்கோடக்குள்ளேயே தேங்காயும் எடுத்து வச்சுட்டு கையோட தூரத்துக்கு மேல எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. வருஷம் வருஷம் என்னால எவ்வளவு முடியுமோ அது அளவுக்கு வளையல் கயிறு வாங்கி கொடுப்பேங்க. அந்த வருஷமும் அப்படிதான் வாங்கியிருந்தேங்க. வளையல் வந்து சைஸ் பார்த்தா வாங்கியிருந்தேங்க. 2க்கு 4, 2க்கு 6, 2க்கு 8ன்னு சொல்லி. கோயில் எப்படி கூட்டமா தாங்க இருக்கும். அது பொங்கல் வைக்கிற இடம்னு சொல்லவே வேண்டாங்க. லைன்ல இருந்துதான் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால வெள்ளம் ஏலக்காய் பொடியெல்லாம் வீட்லயே ரெடி பண்ணிட்டு போயிட்டேங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசியில ஒரு பாத்திரம், பொங்க பானை, தட்டம், கரண்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அது கூடயே சம்படம் எடுத்து வச்சிட்டேங்க அவசியம் கலக்கறதுக்கு. அது இல்லாம விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டமும் வளையல் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு தட்டமும் எடுத்துட்டேங்க. தேவையானதை எடுத்து வச்சு அடுக்கியாச்சுங்க. இது அப்படியே எடுத்துக்கொண்டு போய் காலையில கார்ல வச்சு பொங்கல் வச்ச வேலை முடிஞ்சுங்க. பொங்கலை இன்னொரு விளாக்ல காமிக்கிறேங்க. பாய்ங்க.